ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. குறித்த தினத்தில் மாலை 4 மணி வரை வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனிடையே நாடளாவிய ரீதியில் 13,417 வாக்களிப்பு நிலையங்களை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு பலம் குறைந்துவிட்டது என்பதை எண்ணி சிலர் தனிப்பட்ட அரசியல் குரோதங்களுக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க இருந்தால் அதை பற்றி சற்று சிந்திக்குமாறு காரியப்பர் கோரியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக முதன்முறையாக விசேட தேவையுடையவர்களுக்கான விசேட அடையாள அட்டையை தேர்தல் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் அடையாள அட்டைகள் விநியோக நிகழ்வு இடம்பெற்றது. முதற்கட்டமாக 5 மாவட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் உள்ள 526 விசேட தேவை உடையவர்களுக்கு இந்த அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளது. இன்று முதல் தடவையாக மண்முனை, வடக்கு, காத்தான்குடி, ஏறாவூர் நகரம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த விசேட தேவையுள்ளவர்களுக்கு விசேட வாக்களிப்பு அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டது. இந்த அடையாள அட்டை 10 வருடங்களுக்கு செல்லுபடியாகும் என கூறப்படுகிறது. விசேட அட்டை தேவை உடையவர்கள் இந்த அட்டையினூடாக சிரமமின்றி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும் என அரசாங்க அதிபர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊரடங்கை பிறப்பிப்பதற்கான ஏற்பாடுகள், திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் உள்ளபடியால் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தால் மாத்திரமே ஊரடங்கை பிறப்பிப்போம். ஆனால் தற்போது ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து சிந்திக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அல்லது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பொன்றில் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சர்வதேச நாணய நிதியத்தின் செய்தி தொடர்பாளர் ஜூலி கோசா கூறினார். எவ்வாறாயினும் மிக மோசமான நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு வேலை திட்டங்களின் நோக்கங்களை அடைவது ஒரு முக்கிய படியாகும் எனவும், இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் நாடு இன்னும் நெருக்கடியில் இருந்து மீளவில்லை எனவும் ஜூலி தெரிவித்துள்ளார். கடினமாக வென்ற வெற்றிகளை பாதுகாப்பது இலங்கைக்கு முக்கியமானது என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டை பல்வேறு நெருக்கடியில் இருந்து மீட்ட ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். பல்வேறுபட்ட நெருக்கடியில் இருந்த நாட்டினை மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அவர்களுக்கே நாம் வாக்களிக்க வேண்டும். அதேவேளை தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசு கட்சியினர் நல்ல பதிலை வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத பல்வேறு குழப்ப நிலைக்கு சென்றுள்ளார்கள். இதனால் ஜனாதிபதியை ஆதரிப்பது தொடர்பிலேயே பல்வேறு குழப்பம் நிலவுகிறது என்று அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டில் இரத்த களறியொன்றை ஏற்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கட்டுக்குருந்தவில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த சில தினங்களில் ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவர் குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசியலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர். நேற்று முன்தினம் இரவு முதல் மாணவர்களின் விடுதிகளுக்குள் நுழைந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றொரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக கூறி வருகின்றனர்.
3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியினால் எவ்வாறு அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.